குட்டி ஏஞ்சல்ஸோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு பார்த்தாவே நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. இவங்க ஆக்சுவலி லெஸ்பியன்ஸ்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்கேமர்ஸ். எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குள்ள தே ஆர் நாட் எலிஜிபிள் டு கோ தேர். இவங்க வந்து கம்ப்ளீட்லி மணி மைண்டட். குட்டின்றது ஒரு பொண்ணு, ஏஞ்சல்ன்ற ஒரு பொண்ணு வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸ்க்கு நிறைய வரவேற்பு கிடைக்குது. ஒரு பெண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஆபாசமா இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. இவங்களுக்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ். சொந்தமா கார் வாங்குற நிலைமைக்கு போற அளவுக்கு ஒரு பிரபலம். பெண்ணும்ன்றதுதான் ஒரு லெஸ்பியன் கப்புள்ஸ். இவங்க முக்கோண காதல் கதையும் கிடையாது, சதுரங்க காதல் கதை மாதிரி ஓடிட்டு இருக்குது. இந்த பெண் வந்து இன்னொரு பையனை காதலிக்குது, இன்னொரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை காதலிக்குது. அந்த மாதிரி ஒரு கொச்சையான ரிலேஷன்ஷிப்பை ஒரு மீடியாக்குள்ள எடுத்துட்டு வந்து சமுதாயத்தை சீர்கெடுக்கும் கப்புள்ஸ் தான் இந்த குட்டி அண்ட் ஏஞ்சல். இனி லெஸ்பியன் கப்புள்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்தாங்களோ இன்னைக்கு யாருமே ஒன்றா இல்லை. இவங்களோட பிரிவுக்கான காரணம் காதலோ அன்பின் குறைபாடோ கிடையாது. அந்த ஃபாலோவர்ஸ் யார் பிரிக்கிறது, பணப்பட்டுவாடா எப்படி பண்ணுறது, இது மட்டுமே காரணம். சிம்பிள் மேட்டருங்க. இப்போ அந்த பெண் வந்து இன்னொரு பையனை காதலிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து எப்படி இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுறான்? காரணம் பணம். நம்மளுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். அந்த பையன் என்ன பண்ணுவான்? மாலு, டப்பு, துட்டு, மணி, அவ்வளோதான். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட சதாம்பேதா இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இஷ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கப்புள்ஸ்குள்ளே சண்டை வருதுன்றது நம்ம இந்த சினிமா சார்ந்த ஆட்களாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கவங்க, இந்த மாதிரியான கப்புள்ஸ்குள்ளே நிறைய விரிசல்கள் வரும். அதில் விமர்சனமாக்கப்படும். ஒரு தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அந்த கப்புள்ஸ்லாம் போயிட்டு மேஜராக நம்ம வந்து கப்புள் சண்டை அப்படின்னு யாருன்னு பார்த்தா இந்த லெஸ்பியன் கப்புள்ஸ்க்கான சண்டை தான் வந்து நம்ம அதிகபட்சமாக பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே 2 பேரும் மாறி திட்டிக்கிற மாதிரியான வீடியோவில் வந்து பார்க்க முடியுது. இது நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு வாரமாகவே இந்த குட்டி ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு புது வரவு தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ஸோ அந்த கப்புள்ஸுக்கான சண்டை ரொம்ப பூதாகரமாக போயிட்டு இருக்கு. ஏதோ அவங்களுக்குள்ளேயே, அதாவது எப்படின்னா நம்ம பாசமாக கொஞ்சிக்கிற மாதிரி அசிங்கமாக திட்டிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது எப்படி இருக்குது? குட்டி ஏஞ்சல்ஸோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு பார்த்தாவே நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க ஆரோ ரூட்ஸில். அங்கேருந்தா நானும் அவங்கள இந்த மாதிரியும் இருக்காங்களான்றத பார்த்தேன். இவங்க ஆக்சுவலி லெஸ்பியன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெண்ணும் காதலிக்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பித்து வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் வீடியோலேயே, நீங்கள் போட்ட வீடியோலேயே கீழே படித்து பார்த்தா அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸும் படித்து பார்த்தோம். நான் அப்படிலாம் இருக்கிறனால தான் யோசித்து பார்த்தா இவங்க உண்மையாகவே லெஸ்பியான்ஸான்ற கேள்வியாக எனக்கு அணிலேருந்தே ஓடிட்டு இருந்தது. அது தொடர்ந்து அந்த சர்ச்சைகள் கிளம்ப இன்னைக்கு வந்து பார்த்தா இவங்க லெஸ்பியன்ஸ் இல்லை, அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னொரு பையன் கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரி இன்னொரு பொண்ணு, அதாவது குட்டின்றது ஒரு பொண்ணு, ஏஞ்சல்ன்ற ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் பெண்கள் தான். ஓகேங்களா? இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து பெண்ணாகவும் இன்னொரு நபர் வந்து ஆணாகவும் இவங்க வந்து சித்தரிச்சுக்கிறாங்க. அதாவது சந்திரமுகியாக மாறும் தருணம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களே வந்து சித்தரிச்சுக்கிட்டு ஆணாக ஒருத்தவங்களும் பெண்ணாக ஒருத்தவங்களும் ஒரு லிவின் மாதிரி, ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஜஸ்ட் ஒரு லிவின் மாதிரி இவங்க எடுத்துன்னு போகிறாங்க. அந்த வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸ்க்கு நிறைய வரவேற்பு கிடைக்குது. இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100K ஃபாலோவர்ஸ், அதாவது 1 லட்சம் பேர் இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க என்ன கருத்து சொல்லிட போகிறாங்க நாட்டுக்கு? ஒரு கருத்தும் இவங்ககிட்ட கருத்தே கிடையாது. இவ்வளோ போராடுற நமக்கே ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் 3000 ஃபாலோவர்ஸ்ன்றதுக்கு அழுகிற மாதிரி இருக்குது. ஏங்க, நான் வந்து உணவு சார்ந்த விஷயங்களை நிறைய பேசியிருக்கேன், அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன், என்னென்ன கலப்பங்கணங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். எனக்கே 1800 ஃபாலோவர்ஸ் தாங்க. நான் ஒன்றுமே கிடையாது. ஒரு பெண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஆபாசமாக இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸு. இந்த 1 லட்சம் ஃபாலோவர்ஸால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் ப்ரொமோஷனுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கு பேமெண்ட்ஸ் கிடைக்கும். இதில் அந்த யூடியூப் வீடியோஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் தான் இவங்க வந்து இது பண்ணுறதுக்கான காரணம். ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனமான வீடியோஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது மீடியாவில். இதில் அவங்களுக்கு என்ன ஆதாயம்? இதுதான் ஆதாயம். இந்த 100K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆதாயம். சொந்தமாக கார் வாங்குற நிலைமைக்கு போகிற அளவுக்கு ஒரு பிரபலம். ஆமாம். அதாவது
இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களாலையும் பல ஆண்டுகள் உழைச்சும் அவங்களால வாங்க முடியாததை கோமாளித்தனம் பண்ணியும் ஆபாசத்தை காட்டியும் சம்பாரிச்சு கார் வாங்குற அளவுக்கு வளர்ச்சி. இப்போ இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் இந்த குட்டியும் ஏஞ்சலும். இந்த மாதிரி சொசைட்டியில் இதெல்லாம் பார்த்து வர்ற ஜென்ரேஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து உழைக்க தேவையில்லை போல, இந்த மாதிரி கோமாளித்தனமான வீடியோக்கள், இந்த மாதிரி ஒரு கொச்சைத்தனமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் வச்சாவே நம்ம சம்பாரிச்சிடலாம்ன்ற ஒரு சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் இவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லெஸ்பியன்ஸுன்றது ஒரு பெண்ணும்ன்றது தான் ஒரு லெஸ்பியன் கப்புள்ஸ். இவங்க முக்கோண காதல் கதையும் கிடையாது, இது சதுரங்க காதல் கதை மாதிரி ஓடிட்டு இருக்குது. இந்த பெண் வந்து இன்னொரு பையனை காதலிக்குது, இன்னொரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை காதலிக்குது. அப்போது இது சதுரங்க காதல் தானே, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கொச்சையான ரிலேஷன்ஷிப்பை ஒரு மீடியாக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சமுதாயத்தை சீர்கெடுக்கும் கப்புள்ஸ் தான் இந்த குட்டி அண்ட் ஏஞ்சல். ஏன்னா இப்போ அவங்க போய் ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது 2 பேரையும் மாற்றி மாற்றி வந்து குறை சொல்லிக்கிறாங்க, அசிங்கமாக திட்டிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நீ இப்படி பண்ணலை, நீ அவன் கூட போனல, நீ இவன் கூட போனல, நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீ அது பண்ணல, இது பண்ணல. இதெல்லாம் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நடந்துக்கிட்ட ஒரு விஷயங்கள். ஆக்சுவலாக இதெல்லாமே 2 பேருமே, அதாவது இது இப்போ கிடையாது, நீ 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணல, நீ அந்த டைமில் இப்படி பண்ணலன்னு சொல்லும் போது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாக வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த டைமில் வந்து பணம் சம்பாதிக்க முடியுன்றதுக்கான ஒரு காரணத்துக்காகவே அவங்க வாழ்ந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது சிம்பிள்ங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசி வீடியோ போட்டால், அதாவது இந்த விஷயத்தை வந்து மீடியாவில் பேசணுன்னு அவங்களுக்கும் அவசியம் கிடையாது. ஆனால் வந்து பேசுனா வியூஸ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். அதாவது ஒரு இன்டர்வியூக்கு நான் போனால், நான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு இல்லையா, அந்த ஃபாலோவர்ஸ் 15,000 ரூபா ஒரு இன்டர்வியூக்கு. அதாவது ஒரு ஆளுக்கு 15,000 ரூபா, அதாவது 2 பேருக்கு சேர்த்தா 30,000 ரூபா. அதிகபட்சம் அதுக்கு அவங்க டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இன்னைக்கு டிகிரி படிச்சுட்டு ஜாபுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக போனால் 18,000 ரூபா மாதம் சம்பளம். 15,000 ரூபாய் சம்பளத்துக்கே ஆட்கள் இருக்கு. அப்போ இந்த சமுதாயம் என்ன கற்றுக் கொடுக்குது? சீர்கேடுகளுக்கு உதாரணம் மறு உருவம் தான் இந்த குட்டி ஏஞ்சல். ஆனால் வந்து இவங்கெல்லாம் புத்திசாலிங்க, எப்படி ஏமாத்துறது, எப்படி ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு ஸ்கேம் தான். இதே ஒரு நல்ல விஷயம் பேசி நீங்களும் நானும் வீடியோ போட்டால் போகுமா? ஃபாலோவர்ஸ் கெயின் ஆவாங்களா? இல்லை. இப்போ எண்ட் ஆஃப் தி டே இப்போ இந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து வீடியோ போடும்போது அது வேற மாதிரி ரீச் ஆக போகுது. இந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட சேர்ந்து போடும்போது பரவாயில்லமா, அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு நீ சந்தோஷமா இருமா கண்டிப்பா அப்படி சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துல பூஸ்ட் தான் பண்ண போறாங்க. ஸோ அப்போ தப்பு யார் மேல இருக்கு? ஆடியன்ஸ் ஆதரிச்சுக்கிட்டே தான், என்ன பண்ணாலும் ஆதரிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க பிரச்சனை எங்க இருந்து தெரியுமாங்க ஆரம்பிச்சிருக்கோம்? பணப்பட்டுவாடா, புரியுதுங்களா? வர ரெவென்யூவை எப்படி பிரிக்கிறதுன்ற பிரச்சனையில ஆரம்பிச்சிருக்கோம். 100K ஃபாலோவர்ஸ் ஒரு பேஜ், அவங்களோட பேஜுக்கு 100K ஃபாலோவர்ஸ். இது வந்து என்னால வந்துதா உன்னால வந்துதான் பிரச்சனை வந்திருக்கும். இப்போ இந்த பேஜ் எனக்கா உனக்கான்ற பிரச்சனை வந்திருக்கும், புரியுதுங்களா? இதுல இருக்கிற வருமானம் உனக்கு அதிகமா வேணுமா, எனக்கு அதிகமா வருமா? என்னாலதான் நான் தான் வந்து அழகா இருக்கேன், எனக்காக. எனக்கு எண்ட் ஆஃப் தி டே ஒரு பெண் அப்படின்றப்போ அந்த அழகுன்ற ஒரு விஷயத்துல வந்து இந்த ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் இது ஆரம்பிக்க ஒரு இடத்துல ஒரு ஈகோ உண்டாகும். ஏன் உன் கூட சேர்ந்து வீடியோ போடுறதால தான் நான் பெரிய ஆள் வரேன்னு நினைக்கிறியா? நான் தனியா போறேன் சொல்லி இதெல்லாம் தான் பிரிவுக்கான காரணம். அன்போ காதலோ இதுக்கான காரணம் கிடையாது, புரியுதுங்களா? அதாவது இந்த பெண்ணுக்கும் நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஒன்று சேர போகிறது கிடையாது, நம்ம கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது, நம்மளை வந்து ஒரு லாங் ரன் போக போகிறது கிடையாது. தெளிவாக தெரிஞ்சும் இப்போ அவங்களுக்கு தேவை பணம், புரியுதுங்களா? ஷார்ட் டைமில் இதே ஃபேம் ஒரு 2 வருஷம் நீடிச்சிச்சுன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் இன்டர்வியூக்கு 30,000 ரூபான்னு போது ஒரு மாதத்துக்கு 10 இன்டர்வியூ கொடுத்தா என்ன ஆச்சு? 3 லட்சம் ரூபா, கரெக்டுங்களா? 2 வருஷம் சம்பாரிச்சா அவங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு உட்காந்துட போகிறாங்க. எந்த டிகிரி படித்தாங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்குது? எந்த வியாபாரம் பண்ணாலும், இன்றைக்கி ஹோட்டல் நடத்தினாலும் சரி, எந்த தொழில் நடத்தினாலும் சரி, இன்றைக்கி அவ்வளோ வருமானம் கிடையாது. ஏன்னா வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அதுக்கு நடுவில் இவங்க வந்து மக்களை ஏமாற்றி, ஆனால் வந்து இதில் இருக்கிற முக்கியமான காரணம் யாருன்னா ஃபாலோவர்ஸ். இந்த ஃபாலோவர்ஸ் ஆதரவு கொடுக்குறதால தான் இவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இப்போது
இப்படி சொல்லலாம், நான் ஒரு லெஸ்பியன் தான், ஆனா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஸோ நான் அதுலேருந்து வெளியே நான் திருப்பி லெஸ்பியனா வாழ்றேன், அக்செப்ட் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஓகே, எல்ஜிபிடி கம்யூனிட்டி எவ்வளவோ இனிக்கும் ப்ரைட்ஸ் நடத்தின்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கான உரிமைக்காக எவ்வளவோ போராடிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே அவங்களோட உண்மையான உணர்வு. அவங்க பணத்துக்காக எதுவுமே பண்றது கிடையாது. புரியுதுங்களா? எந்த உண்மையான லெஸ்பியன் கப்புள்ஸ் யாராவது மீடியாவில் உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா? இவங்க எல்லாருமே ஃபேக் ஸ்கேமர்ஸ். இவங்க ஸ்கேமர்ஸ். எப்படி ஸ்கேம் பண்ணி ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நம்ம காசு பார்க்கலாம், இது மட்டும்தான் இவங்களோட கொள்கையே. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குள்ளே தே ஆர் நாட் எலிஜிபிள் டு கோ தேர். அவங்களோட கொள்கை வேற, அவங்களோட உணர்வுன்றது வேற. இவங்க கம்ப்ளீட்லி மணி மைண்டட். புரியுதுங்களா? அதனால இவங்கெல்லாம் ஃபேக் ஸ்கேமர்ஸ். ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்ஜிபிடிக்குள்ள இருக்க ஆட்கள் தினமும் போராடிட்டு இருக்காங்க. அது பரேட் நாட்களில் பார்த்தீங்கன்னா, பரேட் நாட்கள் ரொம்ப பெருசாக அதை ரேலி மாதிரி பண்ணி என்னோட உணர்வுகளை தெரிவிக்கிறோன்ற மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வேறொரு ஆணோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த குட்டின்ற ஒரு பொண்ணு சொல்லும் போது, அப்போ இந்த பொண்ணு எந்த விதத்தில் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி தன்னை நிரூபிச்சுக்க முடியும்? அப்போ இந்த 2 வருஷம் லைஃப் எப்படி? இல்லை இதை இப்போ நாளைக்கு உண்மையிலேயே ஒரு லெஸ்பியன் கப்புளா இல்லை ஒருத்தவங்க லெஸ்பியன்றதை சொல்லும் போது அதை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாமே லெஸ்பியனா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் ஒரு சில விஷயங்கள் இதே மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லெஸ்பியன் கப்புள்ஸ்குள்ளேயும் ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. அதில் இருக்க ஒரு பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கப்புள் வராங்க, குட்டி ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் வரும்போது நாளைக்கு உண்மையிலேயே ஒரு பொண்ணு லெஸ்பியன்னு சொல்லும் போது அதை சமூகம் எப்படி பார்க்கும் அப்போ அவங்கள? அதாவது இந்த மாதிரி ஸ்கேமர்ஸால, இந்த மாதிரி ஃபேக் பர்சன்ஸால் உண்மையை குழப்பம் அடையப்படுது, மறைக்கப்படுது, அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. அதாவது எத்தனை லெஸ்பியன் கப்புள்ஸ் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் வந்தாங்களோ இன்னைக்கு யாருமே ஒன்றா இல்லை. காரணம் அந்த ஸ்பிளிட்டிங் மணி, இந்த ஃபாலோவர்ஸ், இதுதான். புரியுதுங்களா? சிம்பிள். இவங்களோட பிரிவுக்கான காரணம் காதலோ அன்பின் குறைபாடோ கிடையாது. அந்த ஃபாலோவர்ஸ் யார் பிரிக்கிறது, பணப்பட்டுவாடா எப்படி பண்ணுறது, இது மட்டுமே காரணம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? எல்லா லெஸ்பியன்ஸ் கப்புளும் இது வரைக்கும் ஒரு 3 வருஷமாக நம்மளும் பார்த்துன்னு இருக்கிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லெஸ்பியன் கப்புள்ஸுமே எல்லாரும் சமூக வலைதளங்களில் வீடியோ போட்டு வைரலாக நினைக்கும் இந்த கப்புள்ஸ் மட்டுமே பிரியறதுக்கு காரணம் இந்த ஃபாலோவர்ஸும் இந்த பணப்பட்டுவாடம் மட்டும். ஏன்னா வெளியே தெரியாம நிறைய லெஸ்பியன் கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சைலண்டா அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு தினமும் வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது அவங்க லைஃப். அந்த கம்யூனிட்டி அவங்களோட லைஃபை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ எப்படி ஒரு பெண் ஒரு ஆண் காதலிக்கிற மாதிரி அவங்க அது ஒரு சாதாரணமான விஷயமா அவங்க எடுத்துன்னு போவாங்க. புரியுதுங்களா? இவங்க இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்கி எப்படி பணம் பண்ணலாம்ன்றத பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிம்பிள் மேட்டருங்க. இப்போ அந்த பெண் இன்னொரு பையனை காதலிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த பையன் எப்படி இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுறான்? காரணம் பணம். ஓப்பனாக சொல்லிடுவாங்க, நம்மலாம் வீடியோக்காக தான் பண்ணுறோம், வேற ஒன்றுமே கிடையாது, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அவன் வீடியோ நம்மளுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் சொல்லி தெளிவாக அந்த பையன்கிட்ட சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணுவான்? மாலு டப்பு துட்டு மணி அவ்வளோதான். இந்த சொசைட்டியில் இந்த ஃபாலோவர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ணுற வரைக்கும், இவங்களை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி கப்புள்ஸ் இன்னும் உருவாகிட்டே இருப்பாங்க. இவங்களை நிறுத்தவே முடியாது. இவங்க சம்பாரிச்சுனே இருப்பாங்க, நம்ம ஏமாந்துனே இருப்போம். ஸோ நம்ம அதுக்கான வழியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஆமாம், அதுக்கு காரணம் அதாவது நான் நிறைய வீடியோவில் ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதாவது ஏமாத்தினவனை விட ஏமாந்தவன் தான் இங்கே குற்றவாளி. அவன் ஏமாத்தினான்னு சொல்லக்கூடாது, நம்ம ஏமாந்துட்டோம் தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த ஃபாலோவர்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணுறதை குறைச்சாவே இந்த மாதிரி கப்புள்ஸ் சோஷியல் மீடியா விட்டு மிக விரைவில் போயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த கம்யூனிட்டி, அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவங்களுக்கான உரிமைகளை அவங்க எப்படி இது பண்ணணுமோ ப்ரைட் மூலியமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நியாயமாக கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொச்சையான வேலைகள் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பார்க்குறது கிடையாது. இது முழுக்க முழுக்க வெறும் பணத்துக்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் நடத்தும் நாடக கும்பல். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. நன்றி.